வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வழங்க முடிவு. பொங்கல் பரிசு வழங்குவதற்கு தமிழக அரசு மூலியமாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு ரூபாய், தொகுப்பு பொருட்கள் என்னென்ன அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் வருடந்தோறும் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் கொண்டாட்டத்தின் தமிழக அரசும் பங்கு கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளின் போது தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு, தொகுப்பு ஊதியம் மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்குவதாக கொண்டுள்ளது. இந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கக்கூடிய குடும்பங்கள் என 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பயன்பெறும் வகையில் 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்புடன் கூடிய 1000 ரூபாய் ரொக்கப்பணம் கடந்த ஆண்டு தமிழக அரசு மூலமாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2024 பொங்கல் பரிசாக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1000 வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 பணம், 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவுடன் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் பரிசு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு இடம்பெற்றுள்ளதாக தகவல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். இந்த வருடத்திற்கான பொங்கல் பரிசு தொகுப்பூதியம் ரூபாய் 1000 பணம் கொடுக்கக்கூடிய ஜியோ இதுவரைக்கும் இன்னும் பாஸ் ஆகாமல் இருக்குது. இன்னும் 1 மற்றும் 2 நாட்களில் வருவதற்கான பாசிபிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானவுடன் நம்ம சேனல் மூலமாகவே தெரிவிக்கப்படும். இவ்வாறு 1000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் போது இன்று பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையானது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாதம் 15ஆம் தேதி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் பொறுத்தளவுக்கு 10 ஜனவரி 2024 அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் பரிசு கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னதாகவே ரூபாய் 1000 உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், பொங்கல் பரிசாக 1000 ரூபாய், மொத்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு உதவியாக கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.